தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை மாண்புமிகு முதலமைச்சரை மிக துச்சமாக கருதி ஒரு அறிக்கை விட்டதற்கு நான் பதில் அறிக்கை கொடுத்தேன். நரேந்திர மோடி தான் இந்த அதாரியை உருவாக்கியவர். உலக கொள்ளைக்காரர்கள் வரிசையிலே அவன் ஒருவன். அங்கே தூத்துக்குடியிலே அந்த தொழிற்சாலை வந்தபோது அந்த தொழிற்சாலைக்கு காரணமானவனை என்னை வளைப்பதற்கு எவ்வளவோ முயற்சித்த போது நம்மிடம் பணம் இல்லை, தேர்தலிலே செலவழிக்க பணம் இல்லை. அப்படி பணத்துக்கு அடிமையாகி இருந்தால் அந்த அகர்வாலிடமே கோடானு கோடியாக பெற்று கட்சிக்கு கொடுக்கலாம். அது என்ன பிழைப்பு? நாயினும் கீழான பிழைப்பு. இந்தியாவிலே உலக பணக்காரனாக அதானியை ஆக்கியது நரேந்திர மோடி. விமானத்திலேயே கூட முதல் ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிட்டு போய் 6000 கோடி ரூபாய் இந்தியன் பேங்க்ல இவருக்கு கடன் கொடுன்னு சொல்லி நரேந்திர மோடி சொல்லி அவருக்கு கடன் கொடுத்து அவனை உலக கோடீஸ்வரன் ஆக்கி அவரை தன் பாக்கெட்ல வச்சிருக்கார் நரேந்திர மோடி. அவரல்லவா குற்றவாளி? அவரை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டியவர்கள் இங்கே இருக்கிற முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பது ஏன்? நரேந்திர மோடி தானே குற்றவாளி, இதிலே அவருடைய அரசு தானே குற்றவாளி. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டது. அதற்கு பக்கபலமாக இருப்போம். அதை தகர்க்க வேண்டும் என்று சொல்லி எந்த கூட்டம் புறப்பட்டாலும் சரி, அது திராவிட இயக்கம், அண்ணா கண்ட இயக்கம், அதற்கு பிறகு கலைஞர் போன்றவர்களால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாவது சோதனை வரும் என்றால் அந்த சோதனையை உடைத்து எறிவதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முதல் அணியாக போரணியாக வரும் என்ற உறுதி எடுத்துக்கொண்டு நாம் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய தோழர்கள் இந்த இயக்கத்திலே ஒரு சோதனை இடைக்காலத்திலே வந்தது. அப்பொழுதும் கூட ஒருவரும் அசையவில்லை. கொள்கையை நேசிப்பதால், லட்சியத்தை நேசிப்பதால், இந்த தமிழர் பூமியை நேசிப்பதால், 50 காப்பியங்களை நேசிப்பதால், புறநானூற்று வரிகளிலே தங்கள் உள்ளத்தை பறிகொடுத்ததால், அறிவாசான் பெரியாருடைய மணிவாசகங்களை மனதிலே ஏற்றுக்கொண்டதால், பேரறிஞர் அண்ணாவினுடைய கருத்துக்களை நெஞ்சிலே பதிய வைத்துக் கொண்டதால், அவர்கள் தொடர்ந்து அதே உணர்வோடு இருக்கக்கூடியவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த ஆபத்தும் வரவிடக் கூடாது.